ஆக்சுவலாக எனக்கு அசுரன் கதையும் எனக்கு சொன்னார். ஓகே. வடசென்னை கதையும் எனக்கு சொன்னார். வடசென்னை கதை தான் முதல்ல கேட்டு நான் வந்து ரொம்ப ஒருத்தரால் இப்படி நரேட் பண்ண முடியுமான்னு. ஏன்னா நாங்கள் நிறைய பேர்கிட்ட கதை கேட்குறோங்க. நடிகர்களாக வந்து நிறைய பேர்கிட்ட கதை கேட்டுகிட்டே இருக்கோம். அதெல்லாம் ஒரு அனுபவம். சில பேர் ரொம்ப ஆச்சரியப்படுத்துவாங்க. சில கதைகளை ஆச்சரியப்படுத்தும். வெற்றி சார் வந்து ஒரு கதையோட அந்த டென்ஷனையும் அந்த விறுவிறுப்பையும் சொல்லும்போது அது அவ்வளோ நமக்கு விஷுவல் தெரியும். எனக்கு ராஜன் கேரக்டர் சொல்லும்போது அந்த கொலை இருக்கு இல்லையா, நமக்கு விஷுவல் வரும். அது வடசென்னை கதையை முதல்ல ஒரு பேப்பர்லாம் தேடிட்டு இருக்கும்போது சொல்லுங்கள் சார் சொல்லும்போது இல்லை இது ஒரு பேப்பர் எடுத்து வச்சு ஒரு ஃப்ளோ சார்ட்டில் சொல்லி முடிச்சிட்டார். இது ராஜன் அப்புறம் வெளியே வந்தாங்க, அப்புறம் 2 டீமாக பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அது வேற ஒரு கதை சொன்னார். படம் வந்த போது நிறைய மாறி இருக்கும். பட் அப்போ சொல்லும்போது ஸோ அவரோட நேரேட்டிவ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த படத்துக்கு நடுவுலையே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். என்கிட்ட இன்னும் 3 கதை சொன்னார். எனக்கு இல்லை, வேறு வேறு ஹீரோக்களை வச்சு பண்ண போகிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட அந்த விட்டு போன அந்த ஷார்ட் நடுவில் சொல்லுவாப்புல, இல்லை சொன்னால் திரும்பி வந்து சார் அப்போ விட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்காந்து கேட்டு இருப்பேன். ஸோ அவர் கதை சொல்கிறத கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து கதாபாத்திரத்துக்கு தன்னை ரெடி பண்ணுறாங்களா, அது ஒரு அது ஒரு சீன் பார்க்கின்றது. ஒரு கதை சொல்லும்போது அந்த டைரக்டர் அந்த சீனை என்னவா பார்த்துருக்காரு, மக்களுக்கு அது என்னவா ப்ரெசென்ட் பண்ண போகிறாருன்னு அது தெரிஞ்சிடும். இருக்கே என்னை பொறுத்தவரைக்கும் வெற்றி சார் என்னவா சொல்ல விரும்புகிற ஒரு கதைன்னா அதோட டென்ஷனையும் உங்களுக்கு படம் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்காத தன்மையும் எவ்வளோ எங்கேஜிங் கொண்டு போகிறோங்கிற பாயிண்ட்டை தேடிக்கிட்டே இருக்கார். ஒரு கதையிலையும் ஒரு ஷார்ட்லேயும் அது இருக்குது. அவர் சீனை ஸ்டேஜிங் பண்ணுறது பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும்.